இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 1 கொரிந்தியன் நிருபத்தில் நாம பார்க்குற இந்த தொடர்ச்சியான பாடங்கள்ல 12வது பாடத்தை நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். லெசன் 12 இன் 1 கொரிந்தியன்ஸ். நாம எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6 13 வரை. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6 11 வரை. இன்னைக்கு உள்ள இந்த பாடத்தினுடைய தலைப்பு ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றும் ஊழியம் அப்படிங்கிற டாபிக்ல நாம பார்க்க போறோம். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றும் ஊழியம், 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6 13 வரை உள்ள வசனங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பவுல் பெருமை மற்றும் பிரிவினை இவைகளை அவர் எதிர்க்கிறார். இதை குறித்து அவர் பேசுறாரு. பேசி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் அந்த உலகத்துல வாழ்வதற்கான வாழ்க்கைக்கான பேட்டர்ன் மாதிரி எது அப்படின்னா இயேசுடைய சிலுவை அப்படிங்கிறத முன்வைக்கிறார். ஸோ இந்த கருத்தை மையமாக வைத்து இந்த வசனங்களை நம்ம படிக்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்கிற வசனங்கள் 1 கொரிந்தியர் 4:6-7. 1 கொரிந்தியர் 4:6-7. இப்பொழுதும் பிரியமானவர்களே, நான் உங்கள் நன்மையை கருத்தில் கொண்டே என்னையும் அப்போலோவையும் ஒரு எடுத்துக்காட்டாய் குறிப்பிட்டு இவற்றை எழுதியிருக்கிறேன். இதனால் எழுதியிருக்கிறதுக்கு மேல் போக வேண்டாம் என்பதன் கருத்தை நீங்கள் எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களில் ஒருவனை பற்றி இன்னொருவர் இகழ மாட்டீர்கள் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த இடத்துல பவுல் தன்னையும் அப்போலோவையும் ஒரு எக்ஸாம்பிளாக, மாதிரிகளாக காண்பிக்கிறார். யாருக்காக அப்படின்னா இவர்களுடைய நன்மைக்காக அவர் காண்பித்து பேசுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஏன் தன்னை தங்கள் 2 பேரையும் எடுத்துக்காட்டாக காண்பித்து இதை எழுதுறார் அப்படின்னா, எழுதியிருக்கிறதுக்கு மேல் போக வேண்டாம் என்பதின் கருத்தை நீங்கள் எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது பார்க்கிறோம். எழுதியிருக்கிறதுக்கு மேல நீங்க போக வேண்டாம் அப்படின்ற அந்த கருத்தை எங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் நான் என்ன செய்யறேன்னா இதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்க்கலாம், இது எழுதியிருக்கிறதுக்கு மேல போக வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். எழுதி இருக்கிறதுக்கு மேல போக வேண்டாம் அப்படிங்கிறத பல்வேறு விதங்கள்ல புரிந்து கொள்ளலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் வேத புஸ்தகத்தை தங்களுடைய வாழ்க்கையினுடைய அளவுகோலாக, ஸ்டாண்டர்டாக அல்லது கைடாக, லைஃப் காம்பஸாக, வழிகாட்டியாக நம்ம வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப வேத புஸ்தகம் சொல்றதை தாண்டி நாம போக வேண்டாம். மனுஷனுடைய கருத்துக்கள், நம்முடைய பர்சனல் ப்ரெஃபரன்சஸ், நமக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத வைத்தோ, அல்லது இந்த உலகம் எதை மதிக்கிறதோ அதை வைத்து இல்லாமல், அதை வைத்து நாம நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய நடத்தையையும் வடிவமைக்காம நாம என்ன செய்யணும்னா, வேத வசனத்துல என்ன சொல்லி இருக்குதோ அதை நாம பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் வைக்கிறார். அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த உலக ரீதியில உங்களை குறித்து சிந்தித்து நீங்க பெருமை கொள்ளாமல் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். 7வது வசனத்துல, அதாவது எழுதியிருக்கிறதுக்கு மேல் போக வேண்டாம் என்பதன் கருத்தை எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க 7வது வசனத்துல அவர் சொல்ற, ஏனெனில் மற்ற எவரையும் விட உங்களை வித்தியாசப்படுத்துபவர் யார் அப்படின்னு கேட்கிறார். எவரையும் விட உங்களை வித்தியாசப்படுத்துபவர் யார்? நீங்கள் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளாத எது உங்களிடம் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு.
அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருந்தால் அவற்றை ஒரு வரமாக பெற்றீர்கள் என்று எண்ணாமல் எப்படி பெருமை பாராட்டுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்விகளை அவர் முன்வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல் கேள்வி, மற்ற எவரையும் விட உங்களை வித்தியாசப்படுத்துபவர் யார்? நீங்கள் இறைவனிடம் கொள்ளாத எது உங்களிடம் இருக்கிறது? இந்த ரெண்டையும் சிலர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே கேள்வியாக கம்பைன் பண்றாங்க. அடுத்த கேள்வி வந்து, நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருந்தால் அவற்றை ஒரு வரமாக பெற்றீர்கள் என்று எண்ணாமல் எப்படி பெருமை பாராட்டுகிறீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல கேட்கறத பார்க்கிறோம். இந்த கேள்விகள் வந்து எதை காண்பிக்குது அப்படின்னா, அவர்களுக்கு இருந்த வரங்கள், வாய்ப்புகள், முக்கியமா ஆவிக்குரிய வரங்கள், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து உணர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே நமக்கு வந்து ஆண்டவருடைய கிருபையினால கிடைக்கிறது. எனவே நாம நம்மை குறித்து பெருமை பாராட்டி கொள்ள முடியாது என்ற கருத்தை தான் இந்த இடத்துல பவுல் வந்து முன்வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. இந்த கேள்விகள்லாம் வந்து சும்மா ஒரு ரெட்டரிக்கல் கொஷன்ஸ் மட்டும் கிடையாது. அதாவது பேச்சுக்காக உள்ள அந்த கேள்விகள் கிடையாது. அவர்களை வந்து சிந்திக்க வைக்கிற கேள்விகள், அவர்களை வந்து மனம் திரும்பும்படியாக அழைக்கும் கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வேத புஸ்தகம் வந்து மிக தெளிவாக பல இடங்கள்ல சொல்றதை நம்ம பார்க்குறோம். நமக்கு இருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுமே ஆண்டவர்கிட்ட தான் வந்தது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ரோமர் 11:36 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எல்லாம் அவரிடம் இருந்தே, அவர் மூலமாகவும் அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 1:7. இங்க நம்ம பார்க்கிறோம், சந்தேகப்படுகிறவர்கள் தாங்கள் கர்த்தரிடமிருந்து எதையாவது பெறலாம் என்று நினைக்க கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? சாரி, 17வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நல்லதும் முழு நிறைவுமானதுமான நன்கொடை அனைத்தும் பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவினிடமிருந்தே வருகின்றன. அவரே பரலோக வெளிச்சத்தின் பிதா. அவர் இடம் மாறும் நிழலை போல் மாறுகிறவர் அல்ல. எல்லா நல்ல ஈவுகளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நாம ஏதாவது செல்ஃப் க்ளோரி பண்றதுக்கு, நம்மளை நாமளே மேன்மை பாராட்டிக் கொள்வதற்கு, பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. அதுதான் இந்த இடத்துல பவுல் சொல்றார், வேத வசனத்தை நாம் வைத்து நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். மனுஷனுடைய கருத்துக்கள் அல்ல, நம்முடைய விருப்பமோ வெறுப்போ அல்ல, இந்த உலகத்தினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. நம்ம வேத வசனத்தை வைத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிஃப்ட்ஸுக்காக நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறாரோ, நன்மைகளை செய்திருக்கிறாரோ, ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள், முக்கியமா எல்லாத்தை காட்டிலும் நித்திய ஜீவன், இதுக்காக ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும் பெருமை பாராட்டவே கூடாது. அவருடைய கிருபையினால நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்பணும். அப்படியே நம்ம நம்முடைய நடத்தையிலும் காண்பிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் நமக்கு நன்மைகள் எல்லாம் கொடுத்துக்காரு. வேற என்ன உங்களுக்கு வேணும், வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பவுல் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம நம்மளை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம வந்து குறைவுள்ளவர்கள், அவர்கள் வந்து நிறைவுள்ளவர்கள் என்று பேசுவதோ, அல்லது நாம நிறைவுள்ளவர்கள் அவர்கள் குறைவு என்று பேசுவதோ தவறான ஒரு காரியமாக மாறிவிடும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய வேதத்தை மையமாக கொண்டு நாம ஆராய்ந்து பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். பாப்புலாரிட்டி, புகழையோ வெற்றியையோ அல்லது நம்ம வாழ்க்கையில என்ன சாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வைத்தோ நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானிச்சு பார்ப்பது, கணக்கிட்டு பார்ப்பது தவறாக போய்விடும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தாவீது ராஜா 1 நாளாகமும்
29:14 இப்படி சொல்றார். அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 நாளாகமும் 29:14 ஒரு அருமையான காரியத்தை அவர் அந்த இடத்துல சொல்றது பார்க்கிறார். இவ்வளவு தாராளமாய் காணிக்கை கொடுக்கும்படி தகுதி உண்டாவதற்கு நான் யார் அப்படின்னு சொல்றார். அதாவது ஆலயம் கட்டுமான பணிக்கு ஃபுல் ஃபைனான்சஸ் அவரு வச்சுட்டு போனாரு, கொடுத்துட்டாரு. என்னென்ன பொருள்லாம் தேவையோ எல்லாவற்றையும் தாவீது ஏற்பாடு செஞ்சாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அவர் கேட்கிறார், இதெல்லாம் நான் செய்யறதுக்கு நான் தகுதியா இருக்கிறதுக்கு நான் யார்? தகுதி உண்டாவதற்கு நான் யார்? எனது மக்கள் யார்? எல்லாம் உம்மிடமிருந்தே வருகின்றன, உம் கரத்திலிருந்து பெற்றதையே உமக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாவீது சொல்றதை பார்க்குறோம். 1 நாளாகமம் 29:14. ஸோ இந்த இடத்துல தாவீது நல்லா புரிஞ்சுக்கிட்டார். என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு தாராளமா கொடுக்குறேன் அப்படின்னாலும் கூட அதுவும் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்ல இருந்து தான் நான் கொடுக்குறேன். ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் இருந்து தான் கொடுக்குறேன். நான் எதுவும் நானே ஒன்றை உருவாக்கி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அவர் சொல்றார். ஸோ எல்லாமே ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை அவர் இந்த இடத்துல சொல்றதை பார்க்குறோம். நீங்களும் நானும் நம்முடைய வீட்டில் உள்ள பொருட்களை பார்க்கும்போதும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்ற நன்மைகளை பார்க்கும்போதும் சரி, ஆவிக்குரிய வரங்களை பார்க்கும்போது சரி, எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப 2 முக்கியமான கேள்விகளை நான் உங்களுக்காக விடுறேன். நீங்க யோசிக்கும்படியாக, நாம எல்லோரும், நானும் நீங்களும் யோசிக்கும்படியாக ஒரு 2 முக்கியமான கேள்விகள். நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சாதனைகள், என்னுடைய வரங்கள், இவைகள் என்னுடையது அப்படின்னு நினைச்சு அவைகளை குறித்து மேன்மை பாராட்டும்படியான சோதனைக்குள்ள நான் விழுகிறேனா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வரங்கள், என்னுடைய சாதனைகள், இதையெல்லாம் நினைச்சு மேன்மை பாராட்டுவதற்கான ஒரு சோதனைக்குள்ள நான் விழுகிறேனா அல்லது சோதனைக்குள்ள நான் செல்கிறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவர் எனக்கு நன்மைகளை கொடுக்கும்போது, என்னுடைய ஆட்டிடியூட், ஆண்டவருக்கு நேராக இருக்கிற என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய மனோபாவம், அல்லது மற்றவங்களுக்கு நேராக இருக்கிற என்னுடைய மனோபாவம் எப்படி மாறி போகுதா, பெருமை உள்ளதாக மாறுகிறதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறது, இதை குறித்து சிந்திக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது நம்ம 8வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 4:8 நாம 1 கொரிந்தியர் 4க்கு போய்விடலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம இப்படியாக நாம பார்க்கிறோம். உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ? நீங்கள் செல்வந்தர்கள் ஆகிவிட்டீர்களோ? நீங்கள் எங்களை விட்டு அரசர்கள் ஆகிவிட்டீர்களோ? ஆனால் நாங்களோ அப்படி அல்ல. நீங்கள் உண்மையாகவே அரசர்களாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். அப்பொழுது நாங்களும் உங்களுடன் சேர்ந்து அரசாளலாமே அப்படின்னு அவர் பேசுறதை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஐரணி யூஸ் பண்றாரு. ஐரணி அப்படின்னா புகழ்ந்து பேசுறாரு, அதே நேரத்தில் அவங்களுக்கிட்ட இருக்கிற அந்த குறைய சுட்டி காண்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். புகழ்ந்து பேசுற மாதிரி பேசி அவருடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க என்ன ஏற்கனவே எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிச்சா? நீங்க ஏற்கனவே பணக்காரங்களா ஆயிட்டீங்களா? ஐஸ்வர்யவான்களா ஆயிட்டீங்களா? நீங்க ராஜாக்கள் ஆயிட்டீங்களா? நாங்க இல்லாம நீங்க ராஜாக்கள் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்கள் உண்மையாகவே அரசாக இருக்க வேண்டும் தான் எங்களுடைய விருப்பம். நீங்க ராஜாக்களா உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அப்படி நீங்க அரசர்களாக மாறிவிட்டால் நாங்களும் உங்களோட சேர்ந்து அரசாளலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் அவர்களை புகழ்ந்து பேசும் வார்த்தைகள் அல்ல, அவர்களை சீர்படுத்தும் வார்த்தைகள், அவர்களை கரெக்ட் பண்ற, அவர்களை சரி பண்ணும், அவர்களுடைய குறைகளை காண்பிக்கின்ற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இங்க கொருந்து சபையில உள்ள மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஆவிக்குரிய நிறைவை, ஃபுல்னஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபுல்னஸ் அதை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க.
ஆவிக்குரிய முதிர்ச்சியை அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அவங்களுடைய பிஹேவியர், அவங்க நடந்துகிட்ட விதம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் ஃபுல்லாக வந்துருச்சு, தேவனுடைய ராஜ்யம் முழுசாக வந்துருச்சு, நாம் நம்பிக்கையோட காத்திருப்பதற்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் பவுல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுலும் சரி வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்குற கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருத்து என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது, ஆனால் முழுவதுமாக வரவில்லை. ஆல்ரெடி அண்ட் 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 த நாட் yet. Already but not yet. Already but not yet. See, we have to live between the already and the not yet. ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, ஆனா இன்னும் முழுசா அந்த கன்சமேஷன், அதனுடைய நிறைவு வரவில்லை என்பதை நம்ம மனதில் வைத்து நம்ம வாழ வேண்டும். நாம கிறிஸ்துவுக்குள்ள நிச்சயமாக நித்திய ஜீவனை அனுபவிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பாவ மன்னிப்பு அனுபவிக்கிறோம், ரட்சிப்பு அனுபவிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம அனுபவிக்கிறோம். ஆனாலும் நாம தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நிறைவேறுதலுக்காக, ஃபியூச்சர் குளோரிஃபிகேஷனுக்காக, நம்ம வருங்காலத்தில் வருகின்ற அந்த மகிமை அடைதலுக்காக நாம் என்ன செய்றோம்னா காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8:23. ரோமர் 8:23 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 8:23. எஸ், அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் முதற் பலனை பெற்றிருக்கின்ற நாமும் கூட பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பூரணத்துவத்தை, பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பூரணத்துவத்தை, அதாவது உடலில் இருந்து மீட்பு பெறுவதற்கு ஆவலாக காத்திருக்கும் போது உள்ளான வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம அதாவது தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அதனுடைய பூரணம், அதனுடைய முழு நிறைவேற்றத்தை நாம அடையும்படியாக இந்த உடல்ல இருந்து நாம தப்பிச்சு மறுபடியும் நம்ம உயிரோடு எழும்பும் போது உடல் தான் வருது. ஆனா இந்த பாவத்துல விழுந்த இந்த உடல்ல இருந்து தப்பிச்சு நம்ம மீட்பு பெறுவதற்காக, உடலில் இருந்து மீட்பு பெறுவதற்காக நாம ஆவலோட காத்துட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆவலோட காத்துட்டு இருக்கோம். அந்த வேதனையில நாம தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இவங்க பிஹேவ் பண்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, எல்லாமே வந்துருச்சு, நாம ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ஃபுல்னஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை அவங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 இந்த வசனங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20 மற்றும் 21. ஆனால் நமது குடியுரிமை, Philippians chapter 3 and verses 20 and 21. ஆனால் நமது குடியுரிமை பரலோகத்திற்கே உரியது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவார் என எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர தமது வல்லமையான ஆற்றலை கொடுக்கும்படியே நமது பலவீனமான அழிவுக்குரிய உடல்களை மகிமை உள்ள உடலை போல் மாற்றுவார். மகிமை உள்ள உடலை போல் மாற்றுவார். அதுக்காக காத்திருக்கிறோம். அப்புறம் இரட்சகர் வருவார் என்று நாங்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பவுலுடைய லாங்குவேஜ் இருக்குல்ல, இங்க பார்த்தீங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் பவுலுடைய லாங்குவேஜ், அவருடைய எழுத்து நடை, அது அவருடைய மொழி, அவருடைய கருத்தோட்டம் எதை பற்றி இருக்கிறது அப்படின்னா, வருங்காலத்தில் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி இருக்கிறது. அவருக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் வருங்காலத்தில் முழுமை பெறும் அப்படிங்கிறத பற்றி இது இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனா கொரிந்து சபையில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஃபைனல் க்ளோரி இருக்குல்ல, ஆண்டவர் முழுவதுமாக தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவார், நம்மை மகிமைப்படுத்துவார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கருத்து இருக்குல்ல, அதோடு கூட என்ன செய்றாங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, அதோடு சேர்த்து அவங்க குழப்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வரங்களை ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆவிக்குரிய கம்ப்ளீட்னஸ், ஆவிக்குரிய நிறைவு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம்
நிறைவாகி விட்டது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்தை தான் இந்த இடத்துல பவுல் கரெக்ட் பண்றாரு, சீர்படுத்துறாரு, சரி பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நாளும் ஏற்கனவே அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம் இல்லை, நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நம்ம நிறைவாகணும், இன்னும் நம்ம நிறைவாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். ஏற்கனவே நம்ம அடைஞ்சிட்டோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேப்டிசம் வாங்கிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. கம்யூனியன் எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்படி அல்ல. இன்னும் அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் இன்னும் நம்ம ஆண்டவரை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம தாழ்மையோடு இருக்கணும், கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு இருக்கணும், ஆண்டவருடைய கிருபையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த கிறிஸ்துவனுடைய பயணத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் 3:17 நம்ம பார்க்குறோம். லவோதிக்கியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார். லவோதிக்கியா சபையை பார்த்து சொல்றாரு. இது ஒரு அருமையான ஒரு வசனம். 17 3:17 நீயோ நான் செல்வந்தன், நான் செல்வத்தை சம்பாதித்திருக்கிறேன், எனக்கு எவ்வித தேவையும் இல்லை என்று சொல்கிறாய். ஆனால் நீயோ அவலமானவன், பரிதாபத்துக்குரியவன், ஏழை, குருடன், உடையற்றவன் என்ற நிலையை உணராதவனாய் இருக்கிறாய். பாருங்க, இங்க உள்ள அந்த சபை நான் பணக்காரன், எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீ ஏழையா இருக்கிற, பார்க்கிறேன்னு சொல்ற, ஆனா நீ குருடனா இருக்க. நீ நல்ல உடை உடுத்திருக்கிறேன்னு சொல்ற, ஆனா உடையற்றவனாக இருக்கிறாய். இந்த நிலையை நீ புரிஞ்சுக்காம இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நாம நம்மை பார்த்து கேட்க வேண்டிய சிந்தனை கேள்விகள் என்ன அப்படின்னா, நம்ம எந்த விதத்துல ஏற்கனவே நம்ம பெரிய ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம யோசிக்கிறோமா? இல்ல இன்னும் நான் வளரணும், ஆண்டவருக்குள்ள வளரணும், இன்னும் நான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல் எப்படின்னா, ஆல்ரெடி பட் நாட் yet. ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, ஆனா தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக வருவதற்கு நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்காரு, ஆனா முழுவதுமாக நம்மை மீட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்த அந்த பாவ மன்னிப்பை என்ஜாய் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும். ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம உண்மையிலே அனுபவிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நாம அவரோட இசைந்து வாழ்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே நேரத்துல இன்னும் நிறைவு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு காத்திருப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம இந்த லெசன்ல பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை உள்ள அந்த வசனங்கள். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9, 10 என்ன சொல்றார் பார்க்கலாம். ஆனால் எனக்கோ கொலைக்களத்திற்கு சாகும்படி கொண்டு செல்லப்படுகிறவனின் வரிசையின் இறுதியில் அப்போஸ்தலர்களாகி எங்களையும் இறைவன் நிறுத்தி ஒரு காட்சி பொருளானோம் என காணப்பட பண்ணினார். நாங்கள் முழு உலகத்திற்கும் இறை தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வேடிக்கையானோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்குறோம். நான் இதை ஆங்கிலத்திலேயே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ESV நான் வாசிக்கிறேன். 9வது வசனம். For I think that God has exhibited us apostles as last of all, like men sentenced to death, because we have become a spectacle to the world, to angels and to men.
ஒரு அதாவது நீங்க வந்து பெரிய ஆள் ஆயிட்டீங்க, பயங்கரமா முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, எல்லாம் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாங்க எங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இது அவர் சொல்றாரு, அதாவது சாவதற்காக ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வரிசையா கூட்டிட்டு போகும்போது அதனுடைய அந்த வரிசையில எண்ட்ல கடைசியில நிக்கிற ஆட்களை போல நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நாம பார்க்கிறோம். ஆனால் எனக்கோ கொலை களத்திற்கு சாகும்படி, அதாவது மரண தண்டனை அடைவதற்கு போற ஆட்கள் இருக்காங்கல்ல, அங்க கொண்டு போறாங்கல்ல, கொலை களத்திற்கு சாகும்படி கொண்டு செல்லப்படுகிறவரின் வரிசையில் இறுதியில நிற்பது போல நாங்க இருக்கிறோம். எல்லோருக்கும் காட்சி பொருளாக காணப்படுகிறோம். ஒரு ஸ்பெக்டக்கிளாக நாம இருக்கிறோம். இந்த உலகத்திற்கும் இறை தூதர்களுக்கும் எல்லாருக்கும் நாங்க வேடிக்கை பொருளா மாறிட்டோமே அப்படின்ற அந்த மனோபாவம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை ஏன் சொல்றாரு? என்னை பார்த்து பரிதாபப்படுங்க, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் பாருங்க, எவ்வளவு கஷ்டத்துல நாங்க ஊழியம் செய்யறோம் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கா? அதுக்கு இல்ல. உண்மையாக ஊழியம் செய்யும் போது அங்க வேதனை வரும், உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்தினுடைய நாங்க கடந்து போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போலோவும் இவரும் அந்த உபத்திரவத்தினுடைய கடந்து போறாரு அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். கொரிந்து சபை மக்கள் என்ன செய்றாங்க? தங்களுடைய வரங்களை கொண்டாடிக்கிட்டு, நம்ம வந்து முதிர்ச்சி அடைஞ்சிட்டோம், அவ்வளவுதான், நிறைவாயிருச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க? பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. நாம ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பவுல் வந்து அன்றாடம் உபத்திரவத்தினுடைய கடந்து போகிற ஒரு மனிதனாக, ஊழியக்காரனாக அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, கொலை களத்திற்கு கொண்டு போகப்படுகிற மக்களுடைய வரிசையில கடைசியில அவர் நிக்கிறதாக அவர் பார்க்கிறாரு. ஏன்? உபத்திரவம், அவரை நிராகரிக்கிறது, ரிஜெக்ட் பண்றது, அவர் அவமானப்படுத்துறது, இது எல்லாத்தையும் அவர் சேர்த்து வைத்து இப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்படி ஊழியம் செஞ்சாலும் இவரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார், இந்த உலகத்தை மாற்றுகிறார் அப்படிங்கிறது அவருக்கு வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு தாழ்மையை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துல வந்து கிரேட்னஸ், ஒருத்தவங்க வந்து எவ்வளவு பெரியவங்க, எவ்வளவு முக்கியமானவங்க, எவ்வளவு நல்ல காரியத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சு கணக்கு போடுறது கிடையாது. அவங்க எந்த அளவுக்கு தாழ்மையோட ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வைத்து தான் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, நான் ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறேன், ஊழியம் கொள்வதற்காக வரவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வேதவசம் சொல்கிறது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-11 வரைக்கும் உள்ள அந்த வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொரிந்து சபை மக்களை போல நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸ், சமுதாய அந்தஸ்தையோ அல்லது பேச்சு திறமையோ பொது இடத்துல நமக்கு இருக்கிற அந்த கனத்தையோ முன்வைக்காம அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டாம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம மேன்மை பாராட்டுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாம சில வேளைகளில் வேடிக்கை பொருளாக மாறுவோம். மக்கள் வந்து நம்மளை பார்த்து கேவலமா பேசுற மாதிரியான ஒரு சூழல்லாம் வரும். எப்படி கொலைக்களத்திற்கு கைதிகள்லாம் கொண்டு செல்லப்படுகிறார்களோ அது போல கூட நாம வந்து நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பெருமை பாராட்டக்கூடாது. நல்லா முடிஞ்சிருச்சு, எல்லாம் எல்லாம் நம்ம எல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காம நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு இருக்கணும், தாழ்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம யாரையுமே எந்த ஊழியத்தையுமே அதனுடைய வெளிப்பிரகாரமான வெற்றியை வச்சு நம்ம கணக்கிடக்கூடாது. அவர்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்க, உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மாதிரியை கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீங்க யோவான் 13வது அதிகாரம் 3-17 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்க தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதை நம்ம பார்க்கிறோம். பாதங்களை கழுவுறாரு. கழுவி என்ன செய்யறாருன்னா, நான் உங்களுக்கு செஞ்சது போல நீங்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லல. நீங்க
நீங்க என்ன செய்யுங்க, ஒருத்தவங்களுக்கு இப்படி பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நான் உங்களுக்கு இதை கொடுத்தேன், எனக்கு நீங்க இதை கொடுக்கணும். அல்லது நான் உங்களுக்கு இதை செஞ்சேன், எனக்கு நீங்க அதை செய்யணும். நான் பாருங்க அவருக்கு அதை செஞ்சேன், ஆனால் அவர் செய்யல. அப்ப நாம பேசுவோம். ஏசு அப்படி சொல்ல, நான் உங்களுக்கு செஞ்சேன், நீங்க போய் என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப நாம கேட்க வேண்டிய கேள்வி, ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ், நாம இந்த வசனத்தின்படி நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, நாம ஒரு ஊழியத்தை எப்படி கணக்கிடுகிறோம், எப்படி நம்ம நிதானிச்சு பார்க்கிறோம், அதனுடைய வெளிப்பிரகாரமான வெற்றியை வைத்தா, அல்லது எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு அவங்க உண்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வைத்தா. இங்க பவுல் உபத்திரவத்தினூட கடந்து போறதை பத்தி பேச, பல வேளைகள்ல அல்லது சில வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது நமக்கு உபத்திரம் வரதான் செய்யும். அப்ப உண்மையா இருக்கிறது அப்படிங்கிறது சிலுவையை சுமந்துக்கிட்டு இயேசுவின் பின்னாடி போறது தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம சிலுவையை சுமக்க, உபத்திரவத்தினுடைய கடந்து போக நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. நான்காவதாக கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி இஸ் ரிவீல்ட் த்ரூ என்டியூரன்ஸ். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது நம்ம தொடர்ச்சியாக ஆண்டவருக்குள்ள இருப்பதுனால வெளிப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 11லிருந்து 13 வரை. இந்த நேரத்திலும் நாங்கள் பசியும் தாகமும் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் பழைய உடைகளையே உடுத்தி கொண்டும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களும் வீடற்றவர்களுமாய் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் சொந்த கைகளினால் கடுமையாக உழைக்கிறோம். மற்றவர்கள் எங்களை சபிக்கும் போது நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் துன்புறுத்தப்படும் போது பொறுத்துக் கொள்கிறோம். மற்றவர்கள் எங்களை அவதூறாய் பேசுகிற போது நாங்கள் தயவுடன் பதிலளிக்கிறோம். நாங்கள் இதுவரை உலகத்தின் கழிவு பொருட்களாகவும் பூமியின் குப்பைகளாகவும் எண்ணப்படுகிறோம். பவுல் சொல்றாரு, நீங்க என்ன செய்றீங்க? ஆவிக்குரிய வரங்களை வச்சு பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான், எல்லாம் கிடைச்சிச்சு, எல்லாம் நிறைவாயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இதை நீங்க உணர மாட்டேன்றீங்க. நம்ம ஆவலோட முழுமையான ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஆவலோட காத்திருக்கணும் அப்படிங்கிறத நீங்க உணர மாட்டேன்றீங்க. ஊழியம் அப்படின்னா உபத்திரவம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் எல்லாமே சரியா, அதாவது சுமூகமாக போகாது. இங்க நீங்க பாருங்க, நாங்க பசியா இருக்கிறோம், தாகத்தோட இருக்கிறோம், எங்களுக்கு புது துணியெல்லாம் கிடையாது, நாங்க எல்லா பக்கமும் அடிக்கப்பட்டவர்களாக வீடு கூட இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க அவமானப்படுத்தப்படுறோம், ஆனா மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறோம். உபத்திரவப்படுத்தப்படுறோம், ஆனா நாங்க என்ன செய்வோம்? அதை பொறுத்து கொள்கிறோம். அவதூறா பேசுறாங்க, ஆனா நாங்க தயவோட அவங்களுக்கு பதில் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்ல பாருங்க. இதை படிக்கும்போது நீங்க அப்படியே பவுலுடைய உணர்வுக்குள்ள நீங்க போய் பாருங்களேன். உணர்வுக்குள்ள, அப்படி உணர்வுக்குள்ள போய் பாருங்களேன். உணர்வுக்குள்ள எங்கேயாவது இப்படிப்பட்ட மக்களை நீங்க பாக்குறீங்க? ஒரு ஒரு விசுவாசியை பாக்குறீங்க, அவருக்கு அவர் எல்லாமே எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாமே ஓ வா, நான் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன், ஆவிக்குரிய ஃபுல்னஸ் நிறைவை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிட்டு இருக்காரு. ஆனா நம்ம செய்யறதுக்கு நிறைய ஊழியம் இருக்கு, இன்னும் நம்ம நிறைவடையில, நாம இன்னும் வளர்வதற்கு நிறைய இருக்கு. ஆனா அதுக்குள்ள பெருமை பாராட்டி இருக்காங்க. அவங்க அவங்க எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்லை. இந்த உலகத்துல ஆண்டவருக்காக வாழ்வதனால் வருகின்ற உபத்திரவம் அதெல்லாம் பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்ககிட்ட போய் பவுல் சொல்றாரு, அங்க கஷ்டப்படுறவங்க, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்களாம் இவங்களை பார்த்து பரிதாபம் பண்ணுமா அப்படிங்கிறதுக்காகவே இல்லை, இல்லை, அதுக்காக இல்லை. ஒரு உண்மையாக ஊழியம் செய்யும் போது, அல்லது ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது அதுல உபத்திரவம் உண்டு. அது மட்டுமல்ல, நாம முழு முதிர்ச்சி அல்லது நிறைவை இங்க அடையல அப்படிங்கறத சொல்றாரு. இங்க நம்முடைய நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, கிறிஸ்தவ வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கிறது? நம்முடைய அறிவை சார்ந்ததல்ல, அல்லது ஊழியத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? மக்கள் இன்னைக்கு நல்லா சொல்றாங்க, பெரிய பெரிய மீட்டிங்ஸ், நிறைய பேர் வராங்க, நிறைய பணம், இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு துன்பத்தின் மத்தியிலையும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம பொறுமையா இருக்கிறோம். மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவை போல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதா நம்ம
எந்த அளவுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதை இது காண்பிக்கும். ஸோ இந்த இடத்துல பவுல் தன்னுடைய கஷ்டங்களை எக்ஸாஜரேட் பண்ணல, மிகைப்படுத்தி காண்பிக்கல. சரி, பரிதாபப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக. அவர் உண்மையான அப்போஸ்தல ஊழியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் இந்த இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நாங்க உலகத்தின் கழிவு பொருட்களாக, த ஸ்கம் ஆஃப் தி எர்த், த ஸ்கம் ஆஃப் தி எர்த், இந்த உலகத்தில் உள்ள கழிவு பொருட்களாக. நீங்க கடல்ல பாத்தீங்கன்னா, கடல்ல இருக்கிற குப்பைகள்லாம் அப்படியே நுரையோட சேர்ந்து ஒரு இடத்துல அப்படியே தங்கு இல்லைங்களா? குப்பை எல்லாம் அப்படியே தங்கும். பிளாஸ்டிக் பாட்டில் அது இதுன்னு நீங்க அப்படி பார்த்துருப்பீங்க. அதுக்கு அதுக்கு பேரும் ஸ்கம். அந்த ஸ்கம் அழுக்கு, உலகத்தினுடைய அழுக்கா, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அதுவா எங்களை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பூமியின் குப்பையாக எண்ணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. அப்படி அப்படி எண்ணப்படும் போது கூட நாம் என்ன செய்யறோம்? தாழ்மையா இருக்கிறோம், பொறுமையா இருக்கிறோம். அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல பொறுமையோட இருந்து, ஜெபத்தோட இருந்து, தனக்கு எதிராக வரும் எதிர்ப்புகள் இருக்குல்ல, எதிர்ப்பு வார்த்தைகள், கிரிட்டிசிசம் அல்லது மிஸ்ட்ரீட்மெண்ட், இது எல்லாத்துக்கும் இப்படிதான் பதில் சொல்றாரு. இங்க பவுல் பழி வாங்கல, பொறுமையோட ஆசீர்வதிச்சு என்ன செய்யறாருன்னா அவர் பதில் தருவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ உண்மையான சீடத்துவம் அப்படிங்கிறது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னு மட்டுமே தேடாது. உபத்திரவத்தையும் அது தாங்கிக்கொள்ளும். அப்படின்னா உபத்திரவத்தை போய் தேடி போறது கிடையாது. நான் அப்ப ஆசீர்வாதத்தை தேடக்கூடாது, உபத்திரவத்தை தேடி போகணும் அப்படின்னு நான் சொல்லல. பவுலும் அப்படி போயிட்டு உபத்திரவத்தை தேடிலாம் போகல. உபத்திரவம் வரும். அதே போல நம்ம ஆசீர்வாதத்தையும் தேடி போக தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் அதுவே வரும், ஆண்டவர் தருவார். ஸோ உபத்திரவம் வரும்போது நாம அதை தாங்கிக் கொள்வர்களாக, பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசும்போது 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 23வது வசனத்துல பேதுரு சொல்றாரு. 23வது வசனத்துல 1 பேதுரு 2:23 இயேசுவை பத்தி சொல்றாரு. அவர்கள் அவரை ஏளனம் செய்த போதும் அவர் பழி வாங்கவில்லை. யார்? இயேசு கிறிஸ்து. அவர் வேதனைகளை அனுபவித்த போது அவர் பயமுறுத்தவில்லை. நான் உங்களை என்ன செய்வேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவரோ நீதியாய் நியாய தீர்ப்பை செய்கிற இறைவனுக்கே தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7:60 இப்படியாக ஜெபம் பண்றார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனம். கீழே நீங்க வரணும். ஒரு இயேசு போலவே அவரு பிரேயர் பண்றதை பார்க்கிறோம். பின்பு அவர் ஸ்தேவான் எல்லாம் கல்லடிக்கும் போது, கல்லால் அவர் அடிச்சு கொல்லும் போது, பின்பு அவர் முழங்கால் படியிட்டு உரத்த குரலில், கர்த்தாவே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்த வேண்டாம் என்றான். அவன் இதை சொன்ன பின்பு விழுந்து நித்திரை அடைந்தார், இறந்து போனான் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 பேரும், இயேசு கிறிஸ்துவும் சரி, ஸ்தேவான் உடைய இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி எதை காண்பிக்குது அப்படின்னா, நம்ம பொறுமையாக இருப்பது. அதுதான் ஒரு உண்மையான வளர்ச்சி. நான் இப்ப சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா செய்யறது கஷ்டம் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாவே நம்ம தாழ்மையா இருப்போம். செய்யறது கஷ்டம், ஐயோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க அப்படின்றதே நம்மளை தாழ்மையா வச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். அப்ப மக்கள் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, நம்மளை சரியான விதத்துல ட்ரீட் பண்ணல அப்படின்னும் போது, அவமானப்படுத்தும் போது நம்ம எப்படி அவர்களுக்கு பதில் கொடுக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. என்ன மாதிரியான பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ், ஒரு வாழ்க்கைக்கு நடைமுறை
படிகளை நாம் இந்த வாரம் எடுக்க போகிறோம். நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு நாம் என்ன மாதிரி பதில் தரப்போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம பார்த்த பாடம் ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6-13 வரை. தொடர்ந்து நீங்கள் இதை யோசிங்க, தியானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.